மீதம் இருக்கிற மாவு நமக்கு வேணாம். இப்போ அளந்த மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். பால் பவுடர் சேர்த்து செய்கிறதுனால கேக் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ஒரு பிஞ்ச் உப்பு, சர்க்கரையை மிக்சியில் நைஸாக அரைச்சி 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சர்க்கரையை அரைக்காமல் சேர்க்குறதா இருந்தால் 1/2 கப் சேர்த்திங்கன்னா போதும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது ஜிஎம்எஸ் பவுடர். இதை நான் அமேசானில் வாங்கினேன். இந்த ஜிஎம்எஸ் பவுடரை சேர்த்து கேக் செய்யும்போது கேக் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக கிடைக்கும், ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும். ஜிஎம்எஸ் பவுடர் 1/2 டீஸ்பூன். இப்போ